பசுமை சஞ்சாரம் கொடுங்க. இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூர் தாங்க போறோம். வேலூர் தாய்மன் பிரதீப் அப்படின்ற ஒரு இயற்கை விவசாயியோட பண்ணைக்கு தான் போறோம். சாரி, இயற்கை விவசாயம் இல்லை, ஒரு பாரம்பரிய விவசாயம். இயற்கை விவசாயம் பாரம்பரிய விவசாயம் நிறைய வித்தியாசம் இருக்கு. இயற்கை விவசாயம் அப்படின்றது உரங்கள் நிறைய கொடுப்பாங்க. உரங்கள் கொடுக்கறதுல பாரம்பரியத்தில் என்ன பண்ணாங்க, அவங்களை சுத்தி இருக்கிற அந்த இழத்தலைகளை வச்சு தான் விவசாயம் பண்ணிட்டாங்க. அப்படிதான் இவர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நாட்டு மரம் வளர்க்குறாரு, நெல் பண்றாரு, வாழை பண்றாரு. அப்புறமா எல்லாத்துக்கும் மேல வந்து அரிய வகை நாட்டு ரகங்களை வந்து நாட்டு காய்கறி ரகங்கள் அதை இவரே வந்து விதைகளை வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல சாதாரணமாக ஆரம்பிச்சிருக்காரு. அது நாட்டு ரகங்கள் நிலத்துல வருமா அப்படின்றதுக்காக ஒரு 4-5 காய்கறி போட்டு பண்ணியிருக்காரு. அதுல விதைகள் நிறைய வருது, அவருக்கே சந்தோஷமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு, விதைகளை தேடும் போது அவருக்கு ஒரு குழு கிடைச்சிருக்காங்க. அது நாட்டு விதைகள் சேவ் பண்ற ஒரு குழு ஒன்று கிடைச்சிருந்தாங்க. அப்போ அந்த குழுல ஜாயின் பண்ணி இப்போ ஆரம்பத்துல வந்து ஒரு 40-50 ரகம் தான் வச்சிருந்தாரு. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரகங்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சி அதை வந்து விதையை வந்து பரவலாக்கி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுக்குற அந்த விதைகள் வந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்லைங்க, வேற மாநிலம் வந்து அதே அளவுக்கு நல்ல மகசூல் வருது அப்படின்றாரு. இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு என்னென்ன நாட்டு காய்கறிகள் வச்சிருக்காரு, நாட்டு காய்கறிகளை வந்து எப்படி பண்ணா மகசூல் நிறைய எடுக்கலாம் அப்படின்னு பல தகவலும் நம்ம பிரதீப் அவர் சொல்றாரு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நான் வேலூர்லேருந்து தாய்மன் பிரதீப்குமார் பேசுகிறேங்க. கடந்த ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த விதைகளில் நம்ம உள்ள வந்து விதைகள்னா பாரம்பரிய விதைகள், நம்ம மரபு விதைகள். இதுக்குள்ளே வந்து நம்ம ஆரம்பத்தில் வரும்போது ஒரு சிகப்பு வெண்டையில் தான் ஆரம்பிச்சது இந்த பயணம். அந்த சிகப்பு வெண்டையை ஒரு சின்ன வட்டப்பாத்தியில் போட்டு அது விளைச்சலை பார்த்ததும் ஒரு பெரிய பூரிப்பு. சிகப்பு வெண்டை, அனத்தந்த வெண்டை, காசி தக்காளி, இதெல்லாம் தான் என்னுடைய முதல் நாட்டு விதைகள் என்னோட தோட்டத்துக்கு வந்தது. அப்படி வந்த விதைகள் இருந்து தான் நம்ம விதைகள் எடுத்தோம். அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற ஆர்வம் தாங்க முடியாமல் இன்னும் என்னென்னலாம் இருக்குது, எவ்வளோ ரகங்கள் இருக்குது, தேடி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்த கொஞ்ச காலத்திலேயே பார்த்தோம்னா தமிழ்நாடு சீட் சேவர்ஸ் நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் உருவாச்சு. அந்த கூட்டத்தோடு சேர்ந்து இணைஞ்சு இன்னைக்கு ஒரு 800 ரகமான காய்கறி விதைகளை நம்ம பரவலாக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு 300 ரகமான காய்கறி விதைகளை விற்பனையும் செஞ்சிட்ருக்கிறோம். அதில் முக்கியமானது நம்ம அதிகமாக பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா தக்காளி, கத்திரிக்காய், வெண்டை, மிளகாய். சொல்லப்போனோம்னா தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அதிகமான ரகங்கள் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். காரணம், நம்ம தேடுதல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே நிற்கலை, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மரபு விதைகளை தேடி ஒவ்வொரு திருவிழாக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரகங்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம விளைய வச்சு அந்த விதைகளை மறு உற்பத்தி பண்ணி கொடுக்கறது தான் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 300 ரகமும் பார்த்தோம்னா நம்ம தோட்டத்தில் விளைய வச்சுது அப்படின்றதுல சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கும். காரணம், நம்ம ஏன்னா ஒவ்வொரு காய்கறியுமே நம்ம சாப்பிட்டு பார்த்துருக்குறோம், எப்படி இருக்குது அதனுடைய தோற்றம், சுவை, அதனுடைய வளர்ச்சி, அதன் நோய் தாங்கும் திறன் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சதுனால நம்மளால் அது ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது. கடந்த 4 வருஷத்தில் குறைச்சலாக ஒரு 10,000 விவசாயிகளுக்கு இந்த விதைகள் போய் சேர்ந்துருக்கு. விவசாயினா மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்களும் விவசாயி தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 நபர்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஒவ்வொரு திருவிழாக்கள்லையும் கிடைக்கும். அதாவது மரபு திருவிழாக்கள், விதை திருவிழாக்கள், உணவு திருவிழாக்கள், இந்த மாதிரி மரபு சார்ந்து இயங்கக்கூடிய திருவிழாக்களில் நம்மளை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கும் நம்ம விதைகளை கொடுக்குறோம். அது இல்லாமல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கொரியர் மூலமாகவும் இந்த விதைகளை கொண்டு போய் சேர்க்குறோம். இது வெறும் தமிழ்நாட்டு உள்ளே மட்டும் நிற்கல, நார்த் இந்தியாவில் நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. டெல்லி, குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்களுக்கும் இந்த விதைகள் போய் சேருது. அந்த இடத்துலையும் நல்லா விளையுதுன்றது தான் எங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இந்த தட்பவெட்ப நிலைக்கு நல்லாவே அடாப்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம் இந்த விதைகள், இந்த மரபு விதைகள் எல்லாமே. அதனால் நீங்களும் இருக்க விவசாயத்தை செய்கிறீங்கன்னா மரபு விதைகளை கையில் எடுத்து செய்யுங்க. அந்த மரபு விதைகளையும் சரியான பட்டத்தில் விதைங்க. சரியான பட்டத்தில் விதைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா உழைப்பும் இல்லாமல் விளையக்கூடியது தான் இந்த மரபு காய்கறிகள். நம்ம தக்காளி போட்டிருக்கிறோம், ஒவ்வொரு முறையும் புரட்டாசியிலேருந்து கார்த்திக்குள்ளே நடுவோம். நம்ம எந்த விதமான பயிர் வளர்ச்சி ஊக்கியும் தெளிச்சதில்லை, தெளிப்பும் தெளிச்சதில்லை. நோய்க்கும் பூச்சி விரட்டியோ இல்லை நோய்க்கு ஃபங்கிசைட்ஸோ இந்த மாதிரி எதுவுமே தெளிக்காமையே நம்ம தக்காளிகள் ஒவ்வொரு வருஷமும் பல டன் கணக்கில் தக்காளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருக்கு. அப்படிப்பட்ட விதைகளை தான் நம்ம மறுபடியும் கொடுத்துட்டே இருக்கிறோம். அது உங்கள் தோட்டத்தில் வந்து விழுந்ததும் முளைக்கும், காய்க்கும். அந்த காய்க்கிற காயிலிருந்து நீங்கள் விதை எடுக்கலாம், அது மறுபடியும் முளைக்கும், அது மறுபடியும் காய்க்கும். இப்படி ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறைக்கு
தலைமுறையை கொடுக்கக்கூடிய மாதிரியான விதைகளை உற்பத்தி செய்கிறது தான் நம்மளுடைய முதல் நோக்கம். அந்த விதைகளை உங்களோட அடுத்த தலைமுறைக்கு, உங்களோட குழந்தைங்களுக்கு, உங்களுடைய பேர குழந்தைங்களுக்கு நீங்கள் விட்டுட்டு போகிறது தான் பெரிய சொத்தாக இருக்குன்றது நாங்கள் நம்புகிறோம். அதை தான் நம்ம கேட்டுக்கிட்டும் இருக்கிறோம் ஒரு விவசாயிகிட்டையும். இந்த வேரி ரகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் விடுங்க, மரபு ரகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுங்க. இது தக்காளி விதைங்க. ஸோ நம்ம எப்பவுமே பெருசாக பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்றது தான். பட் ஆனால் தக்காளி விதைகளாக இருக்கட்டும், எந்த விதைகளாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் கவரில் போடும்போது அதனுடைய முளைப்பு திறன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடும். காரணம் ஏன்னா வெளியே இருக்கிற ஈரப்பதம் இது அட்டாக் ஆகாமல் இருக்கும். அப்போ முளைப்பு திறன் கூடுதலாக இருக்கும். ஆனால் நம்ம கொடுக்குற விதைகள் எல்லாமே 6 மாதத்துக்குள்ளே விதைக்கணுன்றது தான் சொல்லி கொடுக்குறோம். அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரியான பேக்கெட்ஸ், அதாவது பிளாஸ்டிக் ஃப்ரீ பயோ டிகிரேடபிள் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய பேக்கெட்டை தான் நம்ம கொடுக்குறோம். இது தக்காளி. ஒரு தக்காளி பேக்கெட்டுக்குள்ளே 50லேருந்து 100 விதைகள் இருக்கும். அடுத்து கத்திரி, மிளகாய், பாகற்காய், பீர்க்கங்காய், இது எல்லாமே இந்த மாதிரியான பேக்கெட்ஸில் கிடைக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்கோ அதே தக்காளி பழம் தான் உங்களுக்கு அங்கே தோட்டத்தில் விளையும். இப்போ இந்த கத்திரிக்காயில் பார்த்தோம்னா ஒரு 50 விதை இருக்கும், 50லேருந்து 70 விதை இருக்கும். இது எல்லாமே எண்ணிக்கை கிடையாது, ஒரு அளவு தான். ஒரு குறிப்பிட்ட ஸ்பூனில் எடுத்து போடும்போது எவ்வளோ வருதோ அவ்வளோ. மிளகாய் போது ஒரு 30 விதைகள் இருக்கும், வெண்டைக்காய் போது ஒரு 30 விதைகள் இருக்கும், பாவக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், சுரக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி விதைகள் எல்லாமே ஒரு 12 விதைகள் இருக்கும். இந்த ஒரு பேக்கெட்டை நம்ம 30 ரூபான்னு கொடுத்துட்ருக்குறோம். இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 20 ரூபான்னு கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வேலையை செய்ய முடியாததுனால, எக்ஸ்ட்ரா ஆளுங்களை போட்டு செய்யறதுனால அதுக்கான கூலி எடுக்கணுன்றதுக்காக 10 ரூபாய், இதில் 30 ரூபான்ற மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். இதில் ஒவ்வொரு பேக்கெட்லேயுமே 80லேருந்து 90% முளைப்பு திறன் இருக்கக்கூடிய விதைகள் தான் இருக்குது. இதில் 100% நம்மளால சொல்ல முடியாது. எப்போவுமே 80லேருந்து 90% முளைப்பு திறன் இருக்கக்கூடிய விதைகளை தான் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். இது தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம கிட்ட இருந்து என்றைக்கும் கம்ப்ளைண்ட் வராது. தமிழ்நாடு சிகிச்சை வசதினாவே அந்த ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்காம பார்த்துக்கிறதுல தான் இருக்குது. நாங்கள் இதுவரையும் உடைக்கிறது இல்லை. நீங்களும் நம்பி வாங்கலாம். பண ஓலை இல்லை இல்லை இல்லை, இது திருவிழாக்களை மட்டும். திருவிழாக்களை நம்ம கொடுக்கும்போது பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரியான பனை ஓலை கைவினை பொருட்களில் செய்கிறாங்க. இந்த பனை ஓலை பெட்டிகளை தான் நம்மளுடைய விதைகள் காட்சிப்படுத்துகிறோம். காரணம், எந்த விதத்துலையுமே இந்த சூழலை சிதைக்காம இருக்கக்கூடிய வேலைகளை தான் நம்ம செய்கிறோம். இது எல்லாமே ரீக்ரோ, அதாவது மக்கி போயிடும், மறுபடியும் பனை மரத்தை நட்டு வளர்த்துக்க முடியும். ஆனால் பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி கிடையாது. அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் ஃப்ரீ சொசைட்டி தான் நம்ம கேட்குறோம். இன்றைக்கி நம்மளுடைய கழிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னாவே முக்கியமாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் தான். அந்த பிளாஸ்டிக்கை நம்ம வீட்டில் இருந்தோம், நம்ம கிட்ட இருந்தோம் எப்படி தூர நகர்த்தி வைக்க முடியும் அப்படின்றது தான் பார்க்குறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் நடக்கதான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் முடிஞ்ச வரை நாங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு அரிசி பேக் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அப்போ அது வந்துடுது தன்னால். அப்போ அப்படின்னும் போது எதிலெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமோ அது எல்லாத்துலேயுமே பண்ணலாம்.